அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த இறைவனினுடைய மொழியை எப்படிப்பா புரிந்து கொள்வதுன்னாங்க. அன்பு கொண்டு வாழக்கூடிய ஒருவரால் மட்டுமே இறைவனினுடைய மொழியை புரிந்து கொள்ள முடியும்னு ஜப்பானில் ஒரு அழகான ஒரு விஷயம் சொன்னாங்க. ஒரு புத்த துறவி தினமும் புத்த மடாலயத்துக்கு போவார். அமைதியாக அப்படி உட்காந்துருப்பார். புத்தரையே பார்த்துக்கிட்டே இருப்பார். புத்தரையே பார்ப்பார். அப்படியே உட்காந்துருப்பார். புத்தரையே பார்ப்பார். இப்போ அங்கே இருக்கக்கூடிய மடத்தில் இருக்கக்கூடிய சிப்பந்திகள்லாம் கேட்குறாங்க, தினம் வர்றீங்க, அப்படியே உட்காந்துருக்கீங்க, புத்தரையே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, புத்தர்கிட்ட நீங்கள் என்ன பேசுவீங்கன்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நான் எதுவும் பேச மாட்டேன், கேட்பேன். ஓ, இப்போ புத்தர் உங்ககிட்ட என்ன பேசுவார்? அவரும் எதுவும் பேச மாட்டார், அவரும் கேட்டுக்கொண்டே இருப்பார். நாங்கள் என்ன தெரியுமா சார் அர்த்தம்? இந்த அன்பினுடைய சாரம் இருக்குல்ல, அன்பினுடைய பிரவாகம் இருக்குல்ல, அன்பினுடைய மொழி இருக்குல்ல, இந்த அன்பினுடைய மொழியின் மூலமாகத்தான் நீங்கள் கடவுளினுடைய குரலை கேட்க முடியும். உங்களுடைய உடம்பில், உங்களுடைய மனதில், உங்களுடைய செயலில், உங்களுடைய எண்ணத்தில், உங்களுடைய பார்வையில், உங்களுடைய வார்த்தையில் ஏதோ ஒரு வகையில் அன்பின் பிரவாகமாக நாம் இருக்கும்போது இந்த கடவுளினுடைய மொழி நமக்கு கேட்க ஆரம்பிச்சிருங்க. தொடர்ந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய மொழி நம்ம கேட்க ஆரம்பிச்சோம். அன்பே சிவம்னு ஒரு படம் வந்ததில்ல, அதில் எழுதியிருப்பாரு, இதயம் என்பது சதைதான் என்றால் எரித்தழல் தின்றுவிடும், அன்பின் கருவி இதயம் என்றால் சாவை வென்றுவிடும். கடைசியாக ஒரு கிளைமேக்ஸ் சீன் வைப்பாங்க சார் அன்பே சிவம் படத்தில். அவரை வெட்ட வருவார் சந்தான பாரதி சார், கமலஹாசன் சாரை வெட்டுறதுக்கு வருவார். நடந்து போகக்கூடிய அந்த கமலஹாசன் சார் எப்படி பார்ப்பாங்க, வெட்ட வரக்கூடிய மனிதன் மனம் திருந்தி அந்த அருவாளை கீழே போட்டுருவார். இப்போ கமல் சார் சொல்லுவார், நான் அவங்கள மன்னிச்சிட்டேன், பொழைச்சிப்போங்க அப்படின்றார். பொழைச்சிப்போங்க. அப்போ ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க, ஒரு மனிதனை வெட்ட வேண்டும் என்று நினைத்து விட்டு அந்த மனிதனையே வணங்கக்கூடிய தன்மை இருக்குல்ல, அதுதாங்க கடவுள்னு கமலஹாசன் சார் ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க. வெட்டணும் கொல்லணும்னு வந்துட்டு அந்த மனிதனை பாராட்டணும்னு தோணிருக்கு பார்த்தீங்களா, அந்த மனம் தான் சார் கடவுள் அப்படின்னாரு. இந்த கருணையினுடைய ஆழத்தில் தான் சார் நீங்கள் கடவுளினுடைய சாரத்தையே பார்க்க முடியும். இயேசுநாதர் தன்னை வெறும் 2-3 செப்பு காசுகளுக்கு காட்டி கொடுத்தான்ல யூதாஸ், அந்த யூதாஸையும் மன்னித்தார் சார். த லாஸ்ட் சப்பர்னு கடைசியாக எல்லாருக்கும் ஒரு விருந்து கொடுத்தார். லாஸ்ட் சப்பர் அப்படின்வாங்க. இந்த கடைசி விருந்தில் தன்னுடைய அத்தனை சீடர்களையும் இயேசு பெருமான் அழைத்தார். அதில் யூதாஸையும் அழைத்தார் என்பதுதான் வரலாறு. தன்னை காட்டி கொடுத்த யூதாஸையும் அழைத்தார் சார். கடைசி காலத்தில் யூதாஸையும் அழைத்து அவனுக்கும் அந்த கடைசி விருந்து வைத்தார். இப்போ இந்த கடைசி விருந்து இருக்குல்ல, இதை ஓவியமாக வரையணும்னு ஒரு ஓவியர் முடிவெடுக்கிறார். த லாஸ்ட் சப்பர், இதை ஓவியமாக வரையணும்னு முடிவெடுத்தவர் என்ன பண்ணுறாரு, ஓவியத்தை அழகாக வரைஞ்சிட்டே வராரு. யூதாஸினுடைய முகத்தை கொடூரமாக வரைஞ்சிடுறாரு. எல்லாம் வரைஞ்சிட்டே வராரு. இயேசு பெருமானினுடைய முகத்தை, அந்த கருணை கூர்ந்த ஒரு முகத்தை வரையணும்னு எவ்வளவோ முயற்சி செய்கிறாரு சார், வரமாட்டேங்குது. இயேசுநாதருடைய முகம் வரலை சார். அவ்வளோ கருணையான ஒரு முகமாக அந்த ஓவியம் வரவே இல்லை. இப்போ இவர் கிட்டத்தட்ட ஒரு 3 வருடம் 4 வருடம் முயற்சி பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் இருக்கிற பாதிரியார்ட்ட கேட்குறாரு, சார் நான் அந்த லாஸ்ட் சப்பர் கூடிய ஃபாதர், அந்த லாஸ்ட் சப்பரினுடைய ஓவியத்தை வரையணும்னு ஆசைப்படுறேன். யூதாஸினுடைய முகத்தை வரைஞ்சிட்டேன், எல்லோருடைய முகத்தையும் வரைஞ்சிட்டேன், ஆனால் இயேசு பெருமானினுடைய முகத்தை, இந்த கனிவு கொண்ட முகத்தை வரையணும்னு ஆசைப்படுறேன், அது வரவே மாட்டேங்குது ஃபாதர், வரவே மாட்டேங்குது. என்ன பண்ணணும், இந்த கனிவான முகம் வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? அந்த ஃபாதர் அந்த ஓவியத்தை பார்க்குறாரு, முழுமையடையாத அந்த ஓவியத்தை பார்த்துட்டு சொல்கிறாரு, நீ யூதாஸை வரையும் போது உன்னுடைய மனசுக்குள்ள உன்னுடைய எதிரியை நினச்சிக்கிட்டே வரைஞ்சிருக்க. நீ யாரோ ஒரு எதிரியை உன் மனசில் வச்சுருக்க, அவனையும் யூதாஸையும் ஒப்பிட்டு அந்த முகத்தை வரைஞ்சிருக்காதான் இவ்வளவு கொடூரமாக வந்திருக்கு. நீ உன் எதிரியை இன்னும் மன்னிக்கவில்லை. நீ உன் எதிரியை மன்னி, மற்றவர்களிடம் கருணையோடு நடந்து கொள். கருணை உன்னோடு வந்தால் மட்டுமே, அன்பு உன்னிடம் பிரவாகமானால் மட்டுமே இயேசுநாதரினுடைய முகம் உன் கைகளில் வரும். அன்பு உன்னிடம் வந்தால் மட்டுமே, கருணை உன்னிடம் வந்தால் மட்டுமே கடவுளின் முகம் உன் கண்களுக்கு தெரியும். அப்பொழுதுதான் நீ அதை வெளிக்கொண்டு வர முடியும்னு அந்த சர்ச் ஃபாதர் கற்றுக் கொடுத்துட்டு போனாராங்க. பின்பு கருணையை வளர்த்து கொண்டு, அன்பை வளர்த்து கொண்டு அந்த ஓவியர் த லாஸ்ட் சப்பர் என்கிற அந்த ஓவியத்தை முடித்தார் என்பது வரலாறு. கருணை இல்லாதவனுடைய கண்களுக்கு கடவுள் தெரிவதில்லை சார். பகவத்கீதை கிருஷ்ணர் உபதேசம் பண்ணாரா, அர்ஜுன விஷாக யோகம்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பகவத்கீதை போர்க்கள காட்சியில் கிருஷ்ணர் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார். இந்த பகவத்கீதையை கேட்டது 2 பேர் பகவத்கீதை கேட்டாங்க. ஒருத்தர் அர்ஜுனன்,
இன்னொருத்தர் திருதராஷ்டிரர். யாரு? துரியோதனனுடைய அப்பா திருதராஷ்டிரர். இந்த திருதராஷ்டிரருக்கு சஞ்சயன்றவர் சொல்றாரு, கிருஷ்ணன் எல்லாம் சொன்னாருன்றத சஞ்சயன் சொல்றாரு. திருதராஷ்டிரருக்கு புறக்கண் இல்லை, வெளிக்கண் கிடையாது, அகக்கண்ணும் கிடையாது, புரிஞ்சுக்கக்கூடிய அகக்கண்ணும் கிடையாது, புறக்கண்ணும் இல்லை அகக்கண்ணும் இல்லை. சார், இப்போ இந்த கீதா உபச்சரத்தை, கீதையினுடைய அந்த வாக்கியத்தை, சாரத்தை, எசன்ஸ் ஆஃப் கீதா என்று சொல்லக்கூடிய அந்த சாரத்தை 2 பேரும் கேட்டாங்க. திருதராஷ்டிரன் கேட்டார், அர்ஜுனனும் கேட்டார். அர்ஜுனனுடைய மனம் மாறியது, அர்ஜுனனுடைய மாயை விலகியது, அர்ஜுனனுக்கு வாழ்க்கை என்றால் என்னன்னு புரிந்தது, அர்ஜுனனுக்கு போராட வேண்டும் என்கிற எண்ணம் உதித்தது, அர்ஜுனனுக்கு இறைத்தன்மை புரிந்தது, அர்ஜுனனுக்குள் ஒரு பிரவாகம் உருவானது. அர்ஜுனன் கீதா உபதேசம் கேட்பதற்கு முன் இருந்த அர்ஜுனன் வேறு, கீதா உபச்சாரம் கேட்ட பின்பு இருந்த அர்ஜுனன் வேறு. அவனுடைய வாழ்க்கை அப்படியே மாறியது கீதா உபச்சாரத்துக்கு பிறகு. ஆனால் திருதராஷ்டிரர் என்ன தெரியுமா சொன்னார்? திருதராஷ்டிரர் என்ன தெரியுமா சொன்னார்? கிருஷ்ணா இஸ் அ கன்னிங் ஃபெல்லோ அப்படின்னார். அவன் ஒரு சூழ்ச்சிக்காரன், ஏதேதோ வார்த்தைகளை சொல்லி அர்ஜுனனுடைய மனதை குழப்பி விட்டான். இந்த கிருஷ்ணன் ஒரு சூழ்ச்சிக்காரன் திருதராஷ்டிரர். இப்போ கிருஷ்ணர் கடவுளாக தெரிந்தார். யாருக்கு? அர்ஜுனனுக்கு. கிருஷ்ணர் சூழ்ச்சிக்காரனாக தெரிந்தார். யாருக்கு? திருதராஷ்டிரருக்கு. ஆனால் கிருஷ்ணர் ஒரே மாதிரி புன்னகையோடு அவர் சொன்னது பகவத்கீதை ஒன்றுதான். கருணையோடு கேட்டவனுக்கு கடவுளினுடைய உருவம் தெரிந்தது, கருணை இல்லாமல் கேட்டவருக்கு சூழ்ச்சிக்காரனுடைய உருவம் தெரிந்தது. அது கீதையாகவே இருந்தாலும் கூட உங்களிடம் கருணை இருந்தால் மட்டும்தான் அந்த கீதை புரியும், உங்களிடம் கருணை இருந்தால் மட்டும்தான் பைபிள் புரியும், உங்களிடம் கருணை இருந்தால் மட்டும்தான் குரான் புரியும். இறைவனின் மொழியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கருணையையும் அன்பையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.